எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதாவது கும்பம் சதயம், சரிங்களா? இந்த காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில 2 கிரகங்கள் ஓரளவுக்கு வலுவா இருக்கனால இந்த 2 கிரகங்களால சில நல்ல விஷயம் வாழ்க்கை நடக்க போது. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்துடலாங்க. மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது உச்ச சூரியன் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார். மே 15ஆம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார். அதே போல புதன் மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பயிற்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார். அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. மே 15ஆம் தேதி குரு பயிற்சிங்க. அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மே 15ஆம் தேதி. அதுக்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பெற்ற தன்மையில இருக்க போறார். அதற்கடுத்து ராகு கேது, ராகு மீனத்துல, கேது கன்னியில மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார், சிம்மத்துக்கு கேது வரப்போறார். அதே மாதிரி மீனத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார். கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்க போறார். ஸோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க. கும்பராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கும்பராசி கால புருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க. இல்லை சதய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 2வது நட்சத்திரமா வரும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சதயத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். ஸோ அப்போ சனியுடைய நிலை எப்படி இருக்கு இந்த மாதத்துல பார்க்கும்போது, சனி வந்து ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துல சுக்கரனோட சேர்ந்திருக்காரு. அதாவது ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. முக்கியமா அதுதான் நீங்க தெளிவா பார்க்கணும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஏன் நான் இதை அழுத்தி சொல்றேன் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா சனியுடைய அதை ஏட சனியை 3ஆ பிரிக்கலாம். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், விரய சனி. ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சனி வந்து ஜென்ம சனி. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா பாத சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துல சுக்கரனுடைய நிலை, சுக்கரனோட ஆதிக்கத்தோட சனி இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் சனி நன்மையை அதிகப்படுத்தி செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி செய்வார்? அதாவது பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிகமான நன்மைகளை சனி செய்வார். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில வருமானத்தை அதிகப்படுத்துவார். உங்களுக்கு சராசரியா வருகின்ற வருமானத்தை விட இந்த மாதம் சற்று கூடுதலான ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு பேச்சு சாதுரியம் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும். பேச்சின் மூலமாக எல்லா காரியங்களையும் சாதித்துக் கொள்கின்ற தன்மை தற்போது உங்ககிட்ட தெளியும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு குழப்பத்தோடு இருந்தவங்களுக்கு அந்த குழப்பத்துல இருந்து ஒரு வெளியே வருவீங்க. சரிங்களா? ஏன்னா மார்ச் 2வது பகுதியில ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். குரு 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மனக்குழப்பத்தை தீர்த்து வைக்கும். ஒரு தெளிவை வந்து கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு வந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிக்கோளை வந்து குரு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். சரிங்களா? அதாவது இதாச்சும் அதை கண்ணை மூடிட்டு ஓடிட்டு இருந்தவங்களுக்கு கண்ணை திறந்து காமிச்சு இதுதான் உன்னோட குறிக்கோள், இதை நோக்கி தான் நீ ஓட போறன்னு சொல்லிட்டு ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி நீங்க ஓடுறதுக்கான எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பொற்காலம், அதுவும் பார்த்தீங்கன்னா சதயத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராகு ராசிக்குள்ள வராருங்க. ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ராகு குரு பகவான் பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அதுவும் சதயத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி, அதாவது நட்சத்திர அதிபதியே பார்த்தீங்கன்னா ராகு தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்கள் உறுதியாக சொல்றேன், நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். உங்க மேல உங்களுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை இழந்த துவண்டு போன கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதீத நம்பிக்கையை உண்டு பண்ணி கொடுக்கும். நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், நம்மளால வாழ்க்கையில முன்னுக்கு வரைய முடியும் என்ற எண்ணத்தை வந்து ராகு அதிகமாக விதைப்பார். எந்த ஒரு சூழ்நிலையும் தளராத மனதை ராகு கொடுப்பார். எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு திறமையை ராகு கொடுப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்காம கால தாமதமாய் கொண்டிருக்கிறதோ, கும்பத்துல பிறந்தவங்களுக்கு, திருமணம் ஆனவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்களை கொடுப்பார் குரு.
அதே மாதிரி வருமானம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் இருக்கு. லாபஸ்தானத்தை லாபாதிபதியை பார்க்குற குரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால நல்ல ஒரு பாக்கியங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். நல்லா வாழ்றதுக்கான எல்லா விஷயங்களையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வரைக்கும் கிடைக்காம இழந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை புரிந்து கொள்ளாதவங்க, உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனா என்ன ஒண்ணு, 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தேவையற்ற வீண் கடன்ல சிக்காதீங்க. மற்றவர்களுடைய கடனை நீங்க சுமக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. அதே மாரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கைமாத்தா காசு வாங்கி தர்றது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் பெரும்பாலும் தவிர்க்கிறது உங்கள பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்கும். தேவையில்லாத விஷயத்துல போய் நீங்களாவே மூக்க நுழைச்சு மாட்டிப்பீங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். அழுத்தி சொல்றேன் இந்த விஷயத்த. சரிங்களா? அது மட்டும் இல்லாம குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறனால கண்டிப்பாக வருமானம் சார்ந்த விஷயங்களால ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக இந்த டைம் கண்டிப்பாக இருக்கும். ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பா. சரிங்களா? மேலும் மாதத்துடைய 2வது பகுதியில ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சூரியன் புதனுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறனால, இந்த புதாதித்ய யோகமானது வேலை செய்யும். மாணவ மாணவிகள பொறுத்தவரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள ஒரு ஈடுபாடு அதிகப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? நல்லாவே படிப்பாங்க. ஸ்டடீஸ்ல ஒரு நல்ல ஒரு குரோத்த கண்டிப்பா பார்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்கள பொறுத்தவரைக்கும். சரிங்களா? நல்ல ஒரு ஏற்றத்த கண்டிப்பா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள இந்த அமைப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாரி வேலை இல்லாதவங்க வேலை தேடுறவங்க நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்கள பொறுத்தவரைக்கும். ஓரளவுக்கு ஃபேவரா தாங்க இருக்கு எல்லா பிளானட்ஸும் பார்த்தீங்கன்னா. என்ன ஒண்ணு 7ஆம் இடத்துக்கு கேது வரதுனால கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. வரக்கூடியவங்க. சரிங்களா? திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கும்போது கிடைக்கிற லைஃப் பார்ட்னர் இப்படி தான் இருப்பாங்க. சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அதே மாரி ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா போங்க. இறை வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் நடராஜர் வழிபாடு அதிகமா மேற்கொள்றது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்க ஏன்னா ராகு ராசிக்குள்ள வரார். சரி நடராஜர் வழிபாடு மேற்கொள்ளலாம் அல்லது துர்கை வழிபாடு மேற்கொள்ளலாம். இது 2மே நீங்க மேற்கொள்ளும்போது, வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ, எல்லா கஷ்டமும் உங்கள விட்டு விலகி ஓடும். அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் உங்கள பொறுத்தவரைக்கும். சரிங்களா? நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற முயற்சி செய்யுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், உங்கள பொறுத்தவரைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.